குட் நைட். ஓகே. I'm sorry. பார்க்க கூடாத பார்த்துட்டு அப்புறம் என்ன சாரி? யாரு? ஏசிபி ஆகாஷ். நீங்க என் ஃபிளாட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? போலீஸ் எங்க எப்படி வேணாலும் வருவாங்க. என்ன கேட்காம என் ஃபிளாட்டுக்குள்ள வர்றது அவ்வளவு நாகரிகம் இல்ல. நாகரிகத்தை பத்தி பேசினா குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? What do you mean? How dare you say that to me? நான் குற்றவாளியா? கூல் டவுன் லைலா. ஏசிபி ஆகாஷ பத்தி உனக்கு தெரியாது. குற்றவாளிகளோட கண்ணை பார்த்தே அவங்க ஆதி அந்தம் ஏன் அவங்க ஜாதகத்தையே எழுதுவாங்க. You know that? நீங்க எல்லாரும் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த பயங்கரமான கொலைக்கு ஒரு ஐ விட்னஸ் கூட இருக்கு லைலா. I'm sorry. Sorry will not make a dead person alive. உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நீங்க தப்பான வழியில பயன்படுத்தினதுக்கான பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண பொதுஜனமா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது என்னோட கடமை. தண்டிக்க வேண்டிய உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. Come with me, Laila. Come on. இத பாரு லைலா, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். செல்ல இருக்கிறதா உனக்கு சேஃப்டி. அங்க யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. Hope you understand. Just a minute. Ready? சார். என்னாச்சு? பாத்துட்டு இருக்கேன் சார். ரெடி ஆயிடு. லைலா, லைலா don't go. லைலா. சார். Come on. கரண்ட் இல்ல. நானி எங்க? ஆகாஷ். நானி. ஆகாஷ், ஆகாஷ் அந்த பேய் என்ன கூட கொன்னுடும். என்ன கொன்னுடும் ஆகாஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது யாரையும் விட்டு வைக்காது. என்ன காப்பாத்து ஆகாஷ் ப்ளீஸ். லைலா செத்த விஷயம் உனக்கு தெரியாதா? எப்போ? ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. லைலா, லைலா செத்து போயிட்டாளா? ஆகாஷ் எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து ஆகாஷ். அந்த பேய் என்ன கூட கொன்னுடும். நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உன்னை கொல்ல போகுது. அது உயிரோட இருந்த பொண்ணுக்கு சமாதி கட்டினீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை. நீ அதை தடுக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்ச.
இருந்தாலும் அங்க இருந்ததுனால சட்டப்படி தண்டனை கிடைக்கும். சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பேய் கையால நான் சாகக்கூடாது. என்னை காப்பாத்து ஆகாஷ். உன்னை காப்பாத்துறது என்னோட டியூட்டி. உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா இந்த கொலையெல்லாம் அந்த பேய் தான் செய்யுதுன்னு அவ்வளோ கன்ஃபார்ம்டா நீ எப்படி சொல்ற நானே? நிச்சயம் அந்த பொண்ணோட ஆவி பண்ற வேலை தான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஹவ் ரிடிகுலஸ். யூ ஆர் எஜுகேட்டட் மேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க உங்க டிபார்ட்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியல. இது சாதாரண மனுஷன் பண்ற காரியம் இல்ல ஆகாஷ். அதெல்லாம் சரி, இது யாரு? இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணுங்க. ரம்யா, நான் கட்டிக்க போற பொண்ணு. ருத்ராவுக்கு தெரியக்கூடாதுன்னு இங்க வச்சிருக்க. அதான் உங்ககிட்டயும் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பம் நடத்துறீங்க. அவ அனாதை பொண்ணு. அம்மாக்கு துணையா இங்க இருக்கா. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இல்ல நாளைக்கு காலையில அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம் ஆகாஷ். சார் ருத்ராவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். ஓ மை காட், இந்த பரபரப்பெல்லாம் அது மறந்துட்டேன். கம் ஆன். நானே பி கேர்ஃபுல். யார் கதவை தட்டினாலும் திறக்காத. உங்க பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள் அரேஞ்ச் பண்ணுங்க. சரி ஆகாஷ். ரம்யா, Hey, stop the bus! Stop the bus! என்னை எதுக்காக உயிரோட சமாளிக்கணும்? ருத்ரா, என்னால மூச்சே விட முடியல. சீக்கிரம் வாடா, வந்து என்னை காப்பாத்து. தம்பி போகாதீங்க. நில்லுங்க தம்பி. தம்பி நில்லுங்க. தம்பி 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 சொன்னா கேளுங்க தம்பி, போகாதீங்க. அம்மா வர நேரம், போகாதீங்க தம்பி. தம்பி நில்லுங்க தம்பி. தம்பி போகாதீங்க. அம்மா, தம்பி இந்த நேரத்துல எங்க கிளம்பி போறாப்புல, வேகமா போறாப்புல, ஒண்ணுமே புரியலம்மா. என்னடா என்னாச்சு? என் பிள்ளைக்கு எங்க போறமா? டேய், அப்ப போக விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா பொண்ணு? வந்து கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே. நான் வரத்துக்குள்ள என் பிள்ளை கிளம்பி போயிட்டானே. இப்பதானடா நான் உனக்கு தாயத்தை வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு சொன்னா கேளுங்க, அழாதீங்கம்மா. ஐயோ, என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ,
என் பிள்ளைய யாரு காப்பாத்துவா? ஆண்டி ஆண்டி என்னாச்சு? ருத்ரன் எங்க? அவன் இங்க இல்லப்பா. நான் அவனுக்காக மந்திரிச்சு தாயத்தை வாங்கிட்டு வரதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு இங்க இருந்து போயிட்டானேப்பா. எங்க எந்த வழியா போனா? தெரியல. ஐயா இப்பதாங்க ஐயா போறாரு. இப்பதான் கிளம்பி போறாருங்க ஐயா. ரெடி, வாங்க ஐயா. ஐயா காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. காயத்ரி. ஆகாஷ், நான் அம்மா பேசுறேன்டா. அம்மா அம்மா சொல்லுமா. காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காடா. Oh my God. எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் நான் கூப்பிட கூப்பிட கேட்காம போயிட்டே இருக்கா. எந்த பக்கம் போனா? அது காளியம்மன் கோயில் பக்கமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. ஓகே? சரி. சார் என்னாச்சு? காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இந்த டைம்லயா? Hey. நான் எங்க எப்படி வந்தேன்? வாவ், எக்ஸலண்ட் ஆக்டிங் காயத்ரி. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. ஜெனாவையும் தேவாவையும் கொன்னது நீதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் கையால இப்போ உனக்கு ஏற்பட போற சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நீ Hey, hey, hey. நான் கொலை பண்ணலங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்றத நம்புங்க. நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலங்க. நான் எப்படி வந்தேன்னு எனக்கு நிஜமா தெரியல. காயத்ரி, காயத்ரி அழாத. காயத்ரி, காயத்ரி அழாத. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. காயத்ரி, உனக்கு எதுவும் தெரியாது. நீ எந்த தப்பு செய்யல காயத்ரி. அழாத. நான் இந்த கொலையை காயத்ரி, பண்ணலங்க.
காயத்ரி நீ எந்த கொலையும் செய்யல ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் காயத்ரி கூல் டவுன் காயத்ரி கூல் டவுன் ஐ சே கூல் டவுன் நீ எதுவும் செய்யல உனக்கு எதுவும் தெரியாது நம்புறேன் நான் நம்புறேன் எனக்கு தெரியுமா உனக்கு எதுவும் தெரியாது உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும் சார் நான் பண்ணல. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு உண்மையிலேயே இந்த கொலைகள்லாம் பண்றது யாரு சார்